முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன், யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாக்கிட்டே இருக்கேன். இந்த அதிசயம் கிட்டத்தட்ட எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே இது நான் கேள்விப்பட்டது. இந்த அவங்க சகோதரியோட அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு எனக்கு என்ன சொல்கிறனே தெரில, பயங்கரமாக அழுக தான் வந்தது. அவங்களுக்கு அழுதுகிட்டே தான் திரும்பியும் ரிப்ளை பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு நிகழ்ச்சியான ஒரு மிராக்கிள் இது. முருகர் யுகம் அப்படின்னு அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொம்ப அழகழகான வீடியோக்கள் நிறைய வந்துட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு கோயிலில் நம்ம சகோதரி போயிட்டு திருப்புகழ் வேல்மாரெல்லாம் படிக்கும்போதும் பாடும்போதும் அந்த கோயில் அர்ச்சகர் வடிவேல் காமெடியை சவுண்டாக வச்சுட்டு இவங்களை படிக்க விடாமல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா ஐ திங்க் ஒரு 3 மாதம் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த சகோதரிக்கு அதே கோயிலில் நடந்த விஷயந்தான் இது. அதே மாதிரி நம்ம பஞ்சாமிர்தம் வண்ணம் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பஞ்சாமிர்தம் வண்ணம் பாட்டு எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கே முருகப்பெருமான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக 1918 நடந்த ஒரு கதையை நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுக்கும் இங்கே ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா இந்த 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 சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன ரெண்டுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் அந்த 1918 நடந்த அந்த சம்பவத்தை மட்டும் சுருக்கமாக ஒரே நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். மறந்தவங்களுக்கும் ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். 1918 திருச்செந்தூர் கோயிலில் அர்ச்சகரும் அவர் கூட ஒருத்தரும் டெய்லியும் காலையில் 4:30 மணிக்கு பஞ்சாமிர்தம் வண்ணம் பாட்டு மியூசிக்கோட தாளத்தோடு பாடிட்டு பாராயணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை ஒரு ஒரு பாட்டி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா பாடுறாங்களேன்னு கேட்டுருந்துருக்காங்க. கேட்கும்போது அங்கே ஒரு இளைஞனும் ஒரு அழகான ஒரு வாலிபனும் கேட்குறத பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்கள விசாரிக்க போகும்போதெல்லாம் கண்ணை விட்டு மறைஞ்சிட்றாங்க. ஒரு தடவை அந்த இளைஞன் அந்த கோயில் மண்டபத்துக்கிட்ட போகிறத பார்த்துட்டு, நீ யாருப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஊர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் கூட ஒரு அழகான இன்னொரு பெண்மணியும் சேர்ந்துட்டாங்க. சரி, எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலான்னு பின்னாடியே போகும்போது அப்போ அந்த இளைஞன் சொல்லியிருக்காரு, எனக்கு இவங்க பஞ்சாமிர்த வண்ணம் இந்த பாட்டு பாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இசை சேர்த்தா நல்லாயிருக்கும், நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, இந்த பாட்டை நான் எங்கெல்லாம் பாடுறாங்களோ அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் கருவறைக்குள்ளே மறைஞ்சு போயிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு வந்தது முருகப்பெருமானும் வள்ளி அம்மையாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு புரிஞ்சிருக்கு. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் 1918. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலி நிறைய பேர் பஞ்சாமிர்த வண்ணம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கோயிலில் பஞ்சாமிர்த வண்ணம் பாட்டுக்கு விளக்கு இப்படி ஆடிச்சு அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சகோதரிக்கு பஞ்சாமிர்த வண்ணம் மேலே பயங்கரமாக ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. இவங்க ஆல்ரெடி வேல்மாறலும் திருப்புகளும் தினசரி பாராயணம் பண்ணுறவங்க. ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவங்க அடிக்கடி கோயிலில் பாராயணம் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த வடிவேல் காமெடி அந்த சம்பவமெல்லாம் நடந்தது. ஸோ கோயிலில் பாராயணம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோக்களில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வாரம் ஒரு முறை முடிஞ்சால் கோயிலில் நீங்கள் பாராயணம் பண்ணுறதோ அல்லது ஆல்ரெடி நீங்கள் பாராயணம் பண்ண வீடியோ ஏதாவது கேட்குறதோ ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பஞ்சாமிர்தம் வண்ணம் பாடுற இடத்துலலாம் முருகப்பெருமான் இருப்பாருன்னு சொல்லி இப்படி வீடியோ போட்டிருக்காங்களே, இது மட்டும் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து பார்த்துருக்காங்க. இது மாதிரி நான் பல தடவை நானும் யோசித்து பார்த்துருக்கேன். உங்களில் நிறைய பேர் இது யோசிச்சிருப்பீங்க, முருகப்பெருமான் நம்ம முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சகோதரிக்கு என்னாச்சு, அந்த நாளாக அந்த ஆசை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இவங்க முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க, முருகா நான் பஞ்சாமிர்த வண்ணம் இனிமேல் நான் பாராயணம் பண்ண தொடங்குறேன், நீ எனக்கு ஒரு தடவையாவது காட்சி கொடுத்துரு, என்னோடய வாழ்நாள் இந்த பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக வேண்டிக்கிறாங்க. இது இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே
முருக பக்தர்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானை தரிசிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். மெயினாக நம்ம வந்து அருணகிரிநாதருக்கு நடந்த சம்பவங்கள், பாம்பன் சுவாமிகளுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்துடாதா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் சகோதரிக்கும் அந்த ஒரு ஆசை வந்து இருக்குது. அதே மாதிரி அதுக்காக வந்து சின்சியராக வேண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பஞ்சாமிர்த மன்னம் பாட்டை வந்து வேல்மாறல் திருப்புகழ் மாதிரி இதையும் நம்ம கோயில்லையே பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் அதே கோயிலில் தான் வேல்மாறல் திருப்புகழ் பாராயணம் பண்ணிவிட்டு பஞ்சாமிர்த மன்னம் வந்து பாராயணம் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஒரு நாள் கோயிலில் ஓரளவுக்கு கூட்டம் இருந்திருக்கும் போல இருக்குது. இவங்களுக்கு பின்னாடி ஆட்களும் உட்காந்துருந்துருக்காங்க. இவங்க வந்து பாராயணம் படிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பஞ்சாமிர்த மன்னம் அவங்க பாடினாங்களா படித்தாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ படித்தாங்கன்னே வச்சுக்குவோம். அவங்க படிச்சிருக்காங்க. படிக்கும்போது திடீர்னு ஒரு குரல் பின்னாடி இருந்து அந்த குரலும் சேர்ந்து இவங்களோட பஞ்சாமிர்த மன்னம் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இவங்க திடுக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு பையன், சின்ன பையன், அவங்க சொல்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு 9th படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பையன் அவங்க வந்து இவங்களோட சேர்ந்து கூடையே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி இருந்திருக்காங்க, நல்ல சிவப்பு நிறம், ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நெத்தி நிறையா அப்படியே பட்டையிட்ருக்காங்க. அவங்க கூட யாரும் இல்லை, அந்த பையன் மட்டும் தனியாக தான் இருக்கு. அப்படி இவங்க வந்து படிக்கும்போது அவங்களும் சேர்ந்துக்கிட்டதுனால வந்து இவங்களுக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக படித்து முடிக்க வரைக்கும் அந்த தம்பியும் வந்து கூடையே படித்து முடிச்சிருக்காங்க. படித்து முடித்தோடனே இவங்க வந்து கேட்டிருக்காங்க, யார் நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என் பேர் வந்து பாபு கிருஷ்ணா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நீங்கள் டெய்லியும் இங்கே பாராயணம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சகோதரி. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இது வரைக்கும் இந்த பாட்டை வந்து நான் கேட்டதே இல்லை, நான் வேறு நிறைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் இங்கே, ஆனால் இந்த பாட்டு இங்கே வந்து இன்றைக்கி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தடவை அவங்க பாராயணம் பண்ணுற மாதிரியே இல்லை, தடவை அது கேட்குற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அவங்க அவ்வளோ நல்லா அந்த தம்பியும் படிச்சிருக்காங்க கூடையே. அப்போது இவங்க இருந்துட்டு இவங்களுக்கு அப்போ வரைக்கும் ஒன்றும் தோணலை. சரிப்பா ஓகேன்ட்டு பேர் கேட்டிருக்காங்க, என்ன படிக்கிறேன்னு 9th ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதோட இவங்க சாமி கும்பிட வந்துட்டாங்க. அந்த தம்பியும் வந்து போய் கோயில் கருவறை முன்னாடி நின்றுட்டு முருகப்பெருமானை பார்த்து கும்பிட்டுட்டு திரும்பியும் நெத்தியில் வந்து பட்டையிட்டுட்டு அவங்களும் நகர்ந்துட்டாங்க. சகோதரி அர்ச்சகர் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்க அவங்களுக்கு வந்து கண்ணை மூடி அவங்க வேண்டுறாங்க. சாமி முன்னாடி கண்ணை மூடி வேண்டும்போது அவங்களுக்கு இப்போ தான் பளீர்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. ஒரே ஒரு சுருக்கமாக 2 வார்த்தை, வந்தது நான் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குரல். அவங்க கண்ணை மூடி வேண்டவே அந்த குரல் கேட்டிருக்கு. இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு வேர்த்து விதிர்த்து போச்சு. கண்ணை மூடிட்டு திடீர்னு கண்ணை திறந்துருக்காங்க. என்னது வந்தது நான் தானே, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். பட் சகோதரிக்கு அந்த இடத்துலேருந்து எப்படி இருந்திருக்கும். உடனே அந்த பையன் எங்கே அப்படின்னு சொல்லி தான் தேடி இருக்காங்க. அந்த பையனை காணவில்லை. அவங்க வந்து எங்கே போனாங்க அப்படின்ட்டு தெரியல. அவங்க தனியாக தான் அந்த பையன் வந்திருக்காங்க, இப்போ காணோம். இவங்களுக்கு சகோதரிக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு, ஐயோ வந்தது முருகப்பெருமான், அது கூட நமக்கு தெரியலையே, நம்ம வந்து வேண்டியிருந்தோமே, பஞ்சாமிர்த மன்னம் பாடுறதுல நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, வாங்க அப்படின்னு என்னை காட்சி கொடுங்கன்னு வேண்டியிருந்தோமே, அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க வந்து திரும்பியும் இன்னொரு முறை தரிசிக்கிறதுக்குள்ள முருகப்பெருமான் மறைஞ்சிட்டாரு. இது வந்து எல்லாருக்கும் நடக்கிற திருவிளையாடல் தான் இல்லையா? இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1918 வருஷத்தில் என்ன நடந்ததோ அதே தான் கிட்டத்தட்ட எங்கேயோ நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்தது கோயிலில் தான், அதுவும் கோயிலில் தான். இது கோயிலில் பஞ்சாமிர்த மன்னம் பாராயணம் பண்ணும்போது தான் அப்போ வந்து அது ஆசையாக முருகப்பெருமான் அப்போ கேட்டுட்டு நான் யார் அப்படிங்கிறத அந்த பாட்டிக்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. சொல்லாமையே அவர் வந்து சூசகமாக ஒரு கோடு காட்டிட்டு உள்ளே மறைஞ்சு போயிட்டார். அவர் மறைஞ்சதுக்கப்புறமா தான் பாட்டிக்கு தெரியும் வந்தது முருகப்பெருமான்னு. இங்கே நமக்கு சகோதரிக்கு நடந்ததும் எக்ஸாக்ட்லி அதே தான். முருகப்பெருமான் வந்து அந்த பையன் வடிவத்தில் வந்து கூடையே பாடும்போதும் எவ்வளோ நேரம், அது ஆக்சுவலாக பெரிய பாட்டு, அது ஃபுல்லாக படிக்கும்போது கூட இருந்தபோது சகோதரிக்கு தெரியவே இல்லை. அவங்களோட பேசும்போதும் அவர் எந்த ஹிண்ட்டும் கொடுக்கல. ஆனால் ஒன்ஸ் அந்த இடத்த விட்டு கண்ணு மறைஞ்சதுக்கப்புறமா சகோதரிக்கு
வந்து அப்போவும் அவங்களுக்கு வந்து அதை உணர்ந்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கருவறையில் இருந்த அந்த முருகப்பெருமான் அவர் அசிரீரியாக வந்து உடனே வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே வந்து அந்த முன்னாடி நடந்த சம்பவத்தை மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி அது நடந்த மாதிரியே தான் இதுவும் நடந்திருக்கு. சகோதரிக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது நமக்கு நடந்தால் எப்படி இருந்திருக்கும். கேட்கும்போதே நான் அவ்வளோ அழுதுட்டேன். ஏன்னா இந்த கலிகாலத்தில் அது அப்போ 1918 நடந்தபோது கூட மக்கள் வந்து எவ்வளவோ புனிதமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம கலிகாலத்தில் வந்து கெட்டவங்களுக்கு முக்கால்வாசி, கெட்டவங்களுக்கு மத்தியில் கால்வாசி நல்லவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக இந்த சமயத்துலேயும் வந்து உண்மையான பக்திக்கு கிட்டத்தட்ட அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவத்தை ஒரு தடவை நிகழ்த்தி காட்டிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதாவது நம்ம எந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல நம்ம ஆசையாக நினச்சி வேண்டிக்கிட்டா முருகப்பெருமான் கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த பையன் மட்டும் வந்துட்டு போயிருந்து சகோதரி வந்து வந்தது முருகப்பெருமானை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருந்தா இது வந்து அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கும். இல்லை வந்து இது ஒரு அவங்களாம் நினச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணலாம். ஆனால் வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டது பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி குரல் எனக்கு கேட்டிருக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு லென்த்தியான ஒரு சென்டென்ஸு, ரொம்ப நீளமான ஒரு வாக்கியம் கூட ஒரு 1 செகண்ட்லேயே வந்து நமக்கு உணர வைக்கும் அந்த குரல். நான் அந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 வார்த்தையில் வந்து முருகப்பெருமான் சொல்லிட்டாரு. சில சமயம் லென்த்தியான சென்டென்ஸ் கூட ஒரே செகண்டில் முடிஞ்சிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு அந்த குரல் கேட்டு முடிக்கும். இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது ஆக்சுவலி. அதனால் வந்து இது கண்டிப்பாக முருகப்பெருமான் அப்படின்னு என்னால் அடித்து கூற முடியும். ஏன்னா சகோதரி வந்து ரொம்ப 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 சின்சியர், ரொம்ப ரொம்ப பக்தி, ரொம்ப டீப் அவங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து முருகப்பெருமான் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. இது அவங்களுக்கு மட்டும் காட்சி தரலைங்க. அவங்க இந்த கதையை சொல்கிற மூலமாகவும் நம்ம இதையெல்லாம் வந்து இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே நமக்கும் அவர் காட்சி கொடுத்த மாதிரி தான் இது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போது ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு முருகப்பெருமான் வந்து இப்படி அசரீரியாக சொல்கிறாரு, ஒரு பையன் உருவத்தில் வராரு அப்படின்னா நமக்கும் அது நடக்கும். எந்த இடத்துல உண்மையான ஆழமான நம்பிக்கையோடு இருக்கிற பக்தி இருக்கோ அந்த இடத்துல இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். இது முருகர் யுகத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. இப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த சம்பவத்தை வந்து சகோதரி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆரம்பித்தாங்களே. ஏன்னா அந்த மனசு வேணும் அவங்களுக்கு நடந்து அவங்களோட வைக்காமல் இது எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது மாதிரி இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்றா எல்லாத்தையும் பார்த்துட்டே வரலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.